ஹலோ! நான் உங்க திவ்யஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃப்ரைடே மினி விளாக் தான் பார்க்க போறோம். முதல்ல என்னோட மாட்டுப் பொங்கல் கோலத்த பார்த்தீங்களா? அந்த மாடு நல்லா இருக்கா? நிஜமாவே மாடு மாரி தான் இருக்கான்னு சொல்லுங்க. ஈவினிங்னாலே ஏதாவது ஆயிலியா சாப்பிடணும்னு தோணும். ஆனா அத கண்ட்ரோல் பண்ணிட்டு குக்கும்பர கட் பண்ணி, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அத முடிச்சுட்டு ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சேன் பாருங்க. அப்பப்பா! என்ன ஒரு டேஸ்ட்டு. டயர்டெல்லாம் பறந்து போச்சு. இன்னைக்கு எனக்கு டியூஷன் லீவு. பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. ஸோ காலேஜும் லீவு, டியூஷனும் லீவு. செம்ம ஜாலியா வீட்ல உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். நான் தான் வெளிய போல. நீங்க எங்கேயாவது வெளிய போனீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு அடை தோசைக்கு அரிசி, பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாமே ஊற வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நான் தான் அரைச்சேன். ஃபர்ஸ்ட் மிக்ஸி எடுத்த உடனே காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிசி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அடை தோசை மாவு ரெடி. சைடில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி அதை மாவில் அப்படியே கொட்டி ஒரு கலரி சூடான தோசை கல்லில் அதை ஊற்றி அப்படியே சூப்பராக சுட்டு எடுத்தீங்கன்னா அடை தோசை ரெடி. எப்போவுமே நார்மல் தோசை சாப்பிடாம இந்த மாதிரி அடை தோசை, பச்சைப்பயிறு தோசைன்னு வெரைட்டியாக சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாட்டுப் பொங்கல்னு சொன்னாலே விவசாயிக்கு மரியாதை தர நாள். அதான் வீட்டில் விளக்கேத்தி சாம்பிராணி போட்டேன். வீட்டில் நறுமணம் வருதோ இல்லையோ மெயினாக கொசு தொல்லை இல்லாமல் இருந்தால் சரி.